ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கார்டனுக்கு போயிட்டேன். கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிப்பூ இருந்துச்சு. அதெல்லாமே பறிக்கலான்னு இருவாச்சியும் இருந்தது, குண்டு மல்லியும் இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நல்ல குண்டு மல்லி பூத்துருக்கு. அண்ட் இந்த சைடில் இருக்க செடியிலையுமே கொஞ்சம் மல்லி பூச்சிருக்கு. எல்லாத்தையுமே பறிச்சிட்டு போகணுன்னு மழை பெஞ்ச மறுநாள் நல்லா சூப்பராக இருந்தது செடி எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி காலையில் கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது. அதில் கார்டன் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப காமாக பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளைட் சவுண்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வெயிலில் இந்த வியூவை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் செடி நிறைய சூப்பராக வந்திருக்கு. அன்னைக்கு குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக பேபிக்கு சைக்கிள் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சைக்கிள் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த நல்லி சில்க்ஸ் இருக்கும். நல்லி சில்க்ஸோட அந்த ரோட்லேயே கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா இந்த பைசைக்கிள் கார்டு இருக்கும். இங்கே தான் நாங்கள் அவளுக்கு சைக்கிள் வாங்கியிருந்தோம். ஸோ அவளையே உண்டியில் காசு சேர்த்து வச்சு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி அவளை சேர்த்து வைக்க சொல்லி அவளோட உண்டில் காசில் தான் ஆக்சுவலாக நாங்கள் சைக்கிள் வாங்கினோம். எக்ஸ்ட்ரா ஒரு 500 அந்த மாதிரி தான் நாங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம் இது. சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க அதை நல்லா பிடிச்சிப்பாங்க. அண்ட் சைக்கிளோட ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000லேருந்தே சின்ன பசங்களோட சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அவங்க அதில் ஆஃபர் ப்ரைஸ் மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த சைக்கிள் 4000 சொல்லியிருந்தாங்க. கிட்ஸ் சைக்கிள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஓட்டுற சைக்கிள் நார்மலாக வெளியில் ஓட்டுற சைக்கிளுமே இருக்குது. நீங்கள் ரேசஸ் போகிறீங்க இல்லை லாங் ட்ராவல் மாதிரி சைக்கிளிங்லாம் போவீங்கன்னா அதுக்கேற்ற சைக்கிளுமே அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைக்கிள் அவங்க காமிப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சைடில் இருக்க சைக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20,000 +ல் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே உங்களுக்கு வாரண்டியுமே கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குகிற சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அண்ட் இங்கே அதே மாதிரி சைக்கிள்ஸோட ஆக்சசரிஸுமே வச்சுருந்தாங்க. கிட்ஸ் சைக்கிள்லேயும் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. கேர்ள்ஸ்க்கும் சைக்கிள் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைக்கிள்ஸ் இந்த மாதிரியான கலர்ஸில் இருக்குது. இங்கே இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே ஒரு 10,000க்குள்ளே இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இருந்துச்சு. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 8,630 rupees கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே 10,000க்குள்ளே இருக்க ரேஞ்சஸ் எல்லாமே அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரேஞ்சஸில் இருக்க சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. இதுவுமே 7,000+ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் கீழே இருக்கிறதுமே அதே மாதிரி தான். இதுவுமே 7,000 ரேஞ்சஸில் தான் இருக்குது. எல்லாமே அந்த மாதிரி சைக்கிள்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ம சைக்கிள் வாங்கும் போது ஏதாவது லூஸாக இருக்குன்னா அதெல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளை ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா பண்ணி தருவாங்க. அண்ட் இங்கே இந்த மாதிரி ஆக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஹெல்மெட் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதிலிருந்து ஒரு நல்ல சைக்கிளாக பேபிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் A1 சிப்ஸில் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் சரியான மழை, நல்லா இருட்டிட்டு இருந்தது, நல்லா காற்றடிச்சிது. அதுக்கப்புறம் போக போக நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா மழை பெய்ஞ்சிச்சு. பார்த்தாலே தெரியும் இடி எப்படி அடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இடி மின்னல் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.